ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி எங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் கராஜில் வைக்கலான்னு தான் பார்த்தோம். அது எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஸ்டோரேஜ்க்குன்னு பெருசாக ஸ்பேஸ் இல்லைங்க. ஸோ எல்லாமே எங்களோட அன்ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டில் தான் வச்சுருந்தோம். ரொம்பவே அன்ஆர்கனைஸ்டாக தான் இருந்துச்சு. சரின்னு ஒரு மொபைல் ஸ்டோரேஜ் பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். கராஜ்லேயே எல்லாம் வைக்கலான்னு. அப்போ தான் எட்சியில் ஒரு பேஜ் பார்த்தேன். த ஷெல்ஃப் டியூடுன்னு ஒரு பேஜு. அவங்க நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. 2x3, 5x4, 5x5 இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் வாங்கிட்டு டிஜிட்டல் பிளானாக வாங்கிக்கிட்டோம் அவங்கக்கிட்டேருந்து. அந்த டிஜிட்டல் பிளானில் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வுட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நாங்கள் ஹோம் டிப்போவில் தான் எல்லா வுட் பீசஸுமே வாங்கினோம். எல்லாமே ட்ரீட்டட் வுட்ஸ் தாங்க. மெஷர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அங்கேயே கட் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ ஹாஃப் த ஒர்க்கு முடிஞ்சிருச்சான்னு நாங்கள் நினச்சோம். பட் இனிமேல் தான் அந்த ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுவே ஒரு பெரிய ஒர்க்கு. இங்கே ஹோம் டிப்போவில் நீங்கள் வுட்டு வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாகவே அங்கே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாங்கள் வாங்கின வுட்டு எல்லாமே ட்ரீட்டட் வுட்டாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் எல்லா வுட்டுமே சீலண்ட் போட்டு பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஈரப்பதம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா வுட்டுமே ஒரு சீலண்ட் போட்டு அடிச்சிட்டோங்க. டெய்லி நாங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு டெய்லி ஈவினிங் இதை இன்ஸ்டால் பண்ணுறது தான் எங்கள் வேலையாகவே இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் இதுவரைக்கும் பேஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. பேஸ் ஃப்ரேமுக்கு நல்லா திக் வுட்டாக வேணும். அப்புறம் கார்னர் ஃப்ரேம்ஸை முடிச்சிட்டோம். இது எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மிடில் ஃப்ரேம் தாங்க பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 3 இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் பண்ணணும். இது முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டாப் ஃப்ரேம் சப்போர்ட்டுக்கு வச்சுருந்தா முடிஞ்சது தான். சொல்கிறது ஈஸியாக, என்ன பண்ணதுக்கு தான் டைம் ஆச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்கும் முடிச்சிட்டோங்க. ஸோ பேஸ் ஃப்ரேமு, சைடில் கார்னர் ஃப்ரேம்ஸ், டாப் ஃப்ரேம் அண்ட் மிடில் ஃப்ரேம்ஸும் நாங்கள் முடித்தாச்சு.
கீழே பேஸ் ஃப்ரேமில் நாங்கள் மொபைல் வீல்ஸும் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இது ஹெவி டியூட்டி அமேசானில் தான் வாங்கினோம். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வேலை இதை நேராக நிமித்தி வைக்கணும். தூக்கி வைக்கிறது ரொம்பவே கொஞ்சம் வெயிட்டாக வேறு இருந்துச்சு. ஸோ மினிமம் ஒரு 3-4 பீப்புளாரு வேணும் மாதிரி தான் இருந்துச்சு. பட் எப்படியோ நாங்கள் தூக்கி வச்சிட்டோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தூக்கி வச்சதும் பாக்ஸ் வச்சு பார்த்தா கொஞ்சம் மிஸ்அலைன்மெண்ட் இருந்துச்சு. அதனால் திருப்பியும் இதை படுக்க வச்சுட்டு கொஞ்சம் மாற்றினோம். மெஷர்மெண்ட் எங்கேயோ தப்பாக ஸ்க்ரூ பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் கொஞ்சம் மாற்றிட்டு பாக்ஸை வச்சு பார்த்தா பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, எங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் கராஜில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது தாங்க எங்களோட கம்ப்ளீட்டட் மொபைல் ஸ்டோரேஜ் ரேக் கராஜில் வச்சுருக்கோம். சூப்பராக ஃபினிஷ் பண்ணி முடித்தோங்க. இன்னும் டாப் ரோவில் இன்னும் நாங்கள் பாக்ஸ் வைக்கலை. ஏன்னா இன்னும் திங்ஸை ஆர்கனைஸ் பண்ண வச்சுக்கலான்னு நாங்கள் விட்டுட்டோம். அதர்வைஸ் இதுதான் எங்களோட 5x4 ஸ்டோரேஜாக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லா பாக்ஸும் கரெக்டாக அடுக்கிட்டு லேபிள் பண்ணி திங்ஸை வச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.